Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 240. ஓபன் பண்ணா ஊர் மக்களுக்கு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாக் ஒன்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அதனால இப்ப அந்த இடமே டேஞ்சரான நிலைமையில இருக்குதாமா. அதனால ஊர் மக்கள் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம், கொஞ்சம் பாத்து இருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் சரி ஓகேன்ட்டு நைட்டு வரப்போதே அக்வால் ஆகுனா அந்த ஒரு ஸ்டோம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் எப்படி வீட்டை காப்பாத்த இரும்பு டோரு இரும்பு ஜன்னல்லாம் போட்டு லாக் பண்ணுவானுங்க, அப்பதான் தண்ணி உள்ள வராதுன்னு. நிறைய பேர் இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா இவாக்குவேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி போகாம இருக்கணும்னு ஒரு சின்ன கேப் கூட விடாம எல்லாம் பக்காவா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. காத்து வேற ரொம்ப பலமா அடிச்சுட்டு இருக்குமா, அதனால எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வேலையை பாருங்க. இவ்வளவு நேரமா பைரட்ஸை தேடி போட்டு தள்ளணும் பொழந்து எட்டணும்னு சுத்துனாங்க. ஆனா இப்போ இவங்களை காப்பாத்திக்க ஏதாச்சும் வேலையை பார்க்கணும்ல, சோ அதனால தீவிரமா அவங்க தப்பிக்கிறதுக்கும் வேலையை பயங்கரமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இன்னொரு குரூப் கையில கத்தி ரம்பத்தோட இங்க தானே வந்தான்னு சொல்லி யாரையோ வெறித்தனமா தேடுவானுங்க. அட அவனுக்கு தேறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். அவன் நினைச்சானா ஈஸியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிடலாம். ஆனா எதுக்கு, அவங்க எல்லாம் நார்மல் மக்களாச்சே. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் இவனை துரத்துறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. சீக்கிரமா அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நியூஸ் பேப்பர் மூஞ்சில வந்து சொத்துன்னு அடிக்கும். ஏன்னா அங்கதான் பேப்பருக்கு பஞ்சமே இல்லையே. செகண்டுக்கு செகண்ட் நியூஸ் தானே போட்டு தாக்குன்னு தாக்குறானுங்க. அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை புரட்டி பார்க்கும்போது தான் மேட்டரே தெரியுது எதுக்காக இவங்களை விரட்டிட்டு இருக்காங்கன்னு. அதாவது ஐஸ்பர்க் அட்டாக் பண்ண அசசின் கல்பிரிட் இவங்க தான். அதனால இவங்க எங்க போனாலும் சரி வேர்ட்டி அடிப்பாங்க. இப்ப நம்மளால ஹோட்டல்ல இருந்து தானே வந்தான், திருப்பி அந்த ஹோட்டலுக்கு கூட போக முடியாது. இத மூத்திர சந்துக்குள்ள வச்சு படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மூதையை வந்து பார்த்து ரெண்டு பக்கமும் அலேக்கா லாக் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு தெரியல இவனுக்கு கிட்ட ஜோரோ மாட்டல, ஜோரோ கிட்ட தான் இவனுங்க மாட்டிட்டானுங்கன்னு. அதே நேரம் நம்மளால தங்கி இருந்தாலே ஹோட்டல், அந்த ஹோட்டலோட மேனேஜரோ இல்ல ஓனரோ அந்த ஆளு எல்லாத்திட்டையும் பரப்பி விட்டுருவான். இந்த மாதிரி அந்த பைரட்ஸ் எல்லாம் எங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாங்க அப்படி இப்படின்னு. இப்ப அவங்க இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, ஆனா அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் இன்னும் ரூம்ல தான் இருக்காமா. அப்படின்னா அதை எடுக்க கண்டிப்பா திரும்பி வருவாங்கல்ல. சோ ஒரு தடி தாண்டவரா என்ன பண்ணிடுவான், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த ஹோட்டலை சுத்தி நிக்க வச்சுட்டு மிச்சவங்க எல்லாத்தையுமே தேடுறதுக்காக அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் கோயிங் மெரியும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கப்பலுக்குள்ளேயும் போய் தேடி பாப்பானுங்க, யாருமே இல்ல. உள்ள எதுவுமே இல்லாததை பார்த்துட்டு இது அவங்க ஷிப் தானாங்கிற மாதிரி டவுட் ஆவானுங்க. பட் நம்மளுக்கு மாட்டிருக்காங்களே பிளாக், அது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இது ஸ்டார் ஹேட்டோட கப்பல் தான். அந்த கப்பலை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போதே நல்லா தெரியுது இந்த கப்பலை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு. ஏன்னா கப்பல் கண்டமேனிக்கு கண்டமாயிருக்கு. இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. உசோப் எங்க போனான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு பைய சேஃப்டியா ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இன் கேஸ் இவன் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா பொலந்தரலான்னு ரெடியா தான் இருப்பான். இங்க இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க யாருமே இல்ல, கப்பல்லையும் எந்த பொருளும் இருந்த மாதிரி இல்ல. அப்படின்னா கப்பலை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்ம வேற இடத்துல போய் தேடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. உசோப்புக்கு இவங்க யாரு என்னன்னே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு குரூப் வந்து இப்படி தேடிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா டவுன்ல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு மட்டும் நல்லா தெரிய வருது. அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. அங்கேயுமே நம்ம ஆட்களை வெறி உண்டு தேடிட்டு இருப்பானுங்க. அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு லூஃபி நமி அப்படியே பூந்து சந்து சந்தா போவாங்க. பாவம் இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் தப்பிச்சு ஓடுவாங்க. நமிக்கு இப்ப கவலையே மத்தவங்க எல்லாருமே சேஃப்டியா இருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா இவங்கள துரத்தன கிராஃப்ட்மேன்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த டவுன் ஃபுல்லா இருக்கானுங்க. டாப்பர் சஞ்சி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. அவங்களுக்கு இந்த மேட்டரை பத்தி தெரியுமானே நம்மளுக்கு தெரியலையே. சோ எப்படியாச்சும் சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிக்கணும்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவாங்க. இங்க சஞ்சிக்கு மேட்டர் எல்லாம் தெரியல போல. அவங்க இருப்பான ரயில்வே ஸ்டேஷன்ல. அங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா இன்னைக்கு வெறும் ரெண்டே ட்ரெயின் மட்டும் தானாமா. அதுல ஒரு ட்ரெயின் மத்தியானமே வந்துட்டு போயிருச்சு, இன்னொரு ட்ரெயின் நைட் மட்டும் தான் வருது. அதுவும் எதனாலனா வெதர் சரியில்லைல்ல, அதனால அந்த ஒரே ஒரு டிபார்ச்சர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா தேடிட்டு இருப்பானுங்க. அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எங்கேயாச்சும் சிக்குனாங்களா இல்ல ஒருவேளை தப்பிச்சிட்டாங்களான்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தப்பிக்கணும்னா இந்த ட்ரெயின் வழியா தப்பிச்சாதான் உண்டு. அதனால ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கானுங்க. சிக்குனாங்கன்னா போதும் கம்ப்ளீட்டா வச்சு செஞ்சிருவானுங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருப்பானுங்க. ஒருவேளை ரோபின் இந்த சி ட்ரெயினை புடிச்சு கிளம்பிட்டாலோன்னு ஒரு டவுட். அப்படி மட்டும் பண்ணிட்டானா கண்டிப்பா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். எல்லாம் சொன்ன உடனே சாப்பர் ரொம்ப கவலைப்படுவான். என்னன்னா இவன் புக் ஸ்டோருக்கு போகும்போது தான் அவன் கிளம்பி போயிட்டா, சோ இவன் தான் ஏதோ அப்செட் பண்ணி விட்டான் போலன்னு ஃபீல் பண்ணுவான். அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு நம்ம ரோபினோட போஸ்டர் அங்க இருக்க ஆளுகிட்ட காமிச்சு இந்த பொண்ணுக்கு இப்ப 20 வயசு ஆகுது, இந்த மாதிரி பொண்ணு இங்க யாராச்சும் பாத்தீங்களான்னு கேட்பான். அந்த ஆளு இந்த பொண்ணை நான் பாத்துருந்தேன்னா பேப்பர் கம்பெனிக்கு இல்லாட்டி கேலிலாக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிருப்பானே. என்ன இருந்தாலும் அவ ஒரு அசசின் தானே, அவளை தேடுறதெல்லாம் ஓகே, அந்த கல்பிரிட்ட தேடுறத விட்டுட்டு அட்டு புட்டு இந்த இடத்த காலி பண்ண என்னென்ன பண்ணுமோ அந்த வேலையை பாரு, சுனாமியில சிக்கி சுண்டலி ஆயிராதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போவான். ஏன்னா அந்த அக்வால் ஆகுனா அப்படியே வலிச்ச லபக்குன்னு நக்கிருமாமா. என்ன இப்படி உளறிட்டு போறான், ஏதோ பெரிய பஞ்சாயத்து போலேன்னு முழிப்பாங்க. லூஃபியும் மத்தவங்களும் நல்லா இருக்காங்களான்னு தெரியலையே. தஞ்சியை பொறுத்த வரைக்கும் லூஃபியை பத்தி பஞ்சாயத்து இல்ல, பாவம் நமிதா என்ன பண்ணிட்டு இருக்காளோன்னு கவலைப்படுவான். அப்ப அந்த டவுன் அப்படியே சுத்தி செக் பண்ணி பாப்பானுங்க, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அது மட்டும் இல்லாம காத்தும் கொஞ்சம் வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. மக்களும் வேற இவாக்குவேட் பண்ணிட்டே போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருக்கும்போது சஞ்சய் ரோபினே எங்கேயாச்சும் இருக்கியான்னு கத்துவான். அந்த டைம் நம்ம சாப்பர் எதையோ ஸ்மெல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போவான். என்ன ஆச்சுரான்னு கேட்டவன
வா வா வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். இருறா நானும் வரேன்னு சொல்லிட்டு சஞ்சீவன் பின்னாடியே அடிச்சு புடிச்சு ஓடுவானா. சாப்பர் கண்டிப்பா இது அவளாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் விழுந்தடிச்சு போய் பாப்பான். பார்த்தவன் அப்படியே மிரண்டு போய் நிப்பான். சஞ்சி ஏன்டா இப்படி விழுந்தடிச்சு வரணும், பொறுமையா வர மாட்டியா லூசு பயலேன்ட்டு முன்னாடி பார்த்தா ரோபின் கொஞ்சம் பயங்கரமா நின்னுட்டு இருப்பா. உடனே சஞ்சய்க்கெல்லாம் செம ஹாப்பி. உன்னதான் தேடிட்டு இருந்தோம் ரோபின், எல்லாருமே உன்னை நினைச்சு கவலைப்பட்டாங்க. சரி வா நம்ம எல்லாம் ஒன்னா ஹோட்டலுக்கு கிளம்பலாம், மத்தவங்களும் வந்துருவாங்க. நீ இல்லாதப்போ ஏகப்பட்ட பஞ்சாயத்து. வா நான் உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். என்ன இடையில வேற தண்ணி போயிட்டு இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது, நீ அங்கே இரு நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு வேகமா வருவான். ஆனா ரோபின் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ அங்கே இருன்னு டரரா சொல்லுவா. என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி பேசுறான்னு லுக்கு விட்டா, இனிமேட்டு நான் உங்க கூட வரமாட்டேன், இந்த டவுன்லயே நம்ம பிரிய போறோம்னு டெரரா சொல்லுவா. அப்படி அவ சொன்னதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஆடி போயிருவாங்க. ஒரு வேளை அந்த நியூஸ் பேப்பர்ல போட்ட விஷயத்த பார்த்துட்டு காண்டாயிட்டா போலன்னு. அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். எப்பவுமே பைரட்ஸுங்க மேல இப்படி பொய்யா சொல்றதான அவங்க வழக்கம். நீ வா ரோபின், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்பா. ஆனா ரோபின் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவா, என்னால கண்டிப்பா உங்களோட வர முடியாது, அண்ட் உங்க மேல தேவையில்லாம அந்த பழிய தூக்கி போட்டதுக்கு நீ மன்னிச்சிருங்கன்னு வேற சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிக்கல்ல இவளை பத்தி போட்டிருக்க எல்லா விஷயமுமே உண்மைதானாமா. லாஸ்ட் நைட் மேயர் தங்கி இருக்க இடத்துக்கு போய் அவர் அட்டாக் பண்ணது நான் தான் சொல்லுவா. ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவானுங்க. ஏன் அப்படி பண்ணான்னு கேட்டா, அவளுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் இருக்கு, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது தெரியவும் வேண்டாம், அப்படி தெரிஞ்சா அது உங்களையவே ஒரு நாள் அழிச்சிரும் அப்படி இப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அந்த அவகிஜி சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அதான் நிக்கோ ரோபின் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவ, இப்ப வரைக்கும் அவங்களுக்காண்டி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட இருந்தாலே அவளை தவிர மத்த எல்லாருமே செத்து போயிருவாங்க, அவளை கூட வச்சுக்காதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருந்தான். ஆக்சுவலா அவ அதைத்தான் பிளான் பண்ணிருக்கா. அதாவது இந்த கிரைமோட பழிய நம்மளுக்கு மேல தூக்கி போட்டுட்டு அவ எஸ்கேப் ஆலான்னு ஒரு ஐடியா. இதெல்லாம் சொன்ன உடனே என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்கேன்னு கத்துவான். நான் இதை ஏன் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதனால போயிருங்கம்பா. இப்படி எல்லாம் சொன்னா சஞ்சய் போவானா? அவ என்ன சொல்றா ஏது சொல்றான்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் திரும்பி வான்னு சொல்லி கத்துவாங்க. ஆனா அவ கண்டிப்பா முடியாது, நான் உங்க கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்னைக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்க போறது இல்ல, என் கூட நல்ல விதமா பழகினதுக்கு நன்றி, குட் பைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. நம்ம ஆளுக்கு அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். பின்ன ஆல்ரெடி உசோ போயிட்டான், இப்ப இவளும் போனானா அவ போறத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிப்பானுங்க. அதுக்கப்புறம் கத்தி பாப்பானுங்க, நிக்க மாட்டா. உடனே சஞ்சய் தண்ணியில ஊச்சி நீந்தி வேகமா அந்த பக்கமா போவான். நம்ம சாப்பரால அது முடியாது இல்ல, ரோபினே போகாதேன்னு சொல்லி அவன் காட்டுத்தனமா கத்துறதோட ஆனா அந்த லூசு பைய கண்ணு நீட்டி நான் நிக்கோ ரோபினை மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லுவான். அதே நேரம் இங்க வெளியில இருக்க நிக்கோ ரோபினுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் எல்லாம் வெறிகொண்டு தேடிட்டு இருக்காங்கன்னு. சோ எங்க போனாலும் கண்டிப்பா அவளை விடவே மாட்டாங்க. இங்க இந்த லூசு பைய வேற நிக்கோ ரோபினுக்கு நேரா கண்ணை நீட்டிட்டு எப்படியாச்சும் அவளை பார்த்தே தீரணும்பா. அவனுக்கு தான் கண்ணில சுட்டா ஒண்ணு ஆகாதே, இந்த மண்ணு மாக மாட்டேனுக்கு அது புரியல. ஆக்சுவலா இப்ப நிக்கோ ரோபின் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம பையலுக்கு தெரியாது இல்ல, அந்த மேட்டரை சொல்லுவான். ஆனா அவன் நம்புற மாதிரி இல்ல. இங்க ரோபின் மக்களுக்கு நடுவுல தான் நடந்து போயிட்டு இருப்பா, ஆனா அவளை யாருமே நோட் பண்ணல. அந்த பில்டிங்ல காட்டுறாங்க கேலிஃபா அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. அந்த பில்டிங்கை சுத்தி ஏகப்பட்ட பேரு கத்தி கண்ணு கடப்பாறையோட நின்னுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டார் ஹேட்டை பார்த்தா பொலந்துன்னு. அந்த டைமுங்கும் போது ஐஸ்பர்கோட ரூம்ல சுடுற சவுண்ட் விடுவானுங்களா, ஐயோ ஐஸ்பர்க்கு ஏதோ பஞ்சாயத்துன்னு அடிச்சு பிடிச்சு வந்து பாப்பானுங்க. அவன் கீழே தரையில சுட்டுருப்பான். அந்த ரூம்ல யாருமே இல்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டவொன்னு, எப்படியாச்சும் நான் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி ஆகணும், அவங்க எல்லாத்தையுமே புடிங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். சும்மாவே எல்லாம் வெறி பிடிச்சு தெரியுறாங்க. இதுல இந்த ஆர்டர் வேற போட்டானா அவ்வளவுதான், எங்க போனாலும் அவங்கள விடக்கூடாதுன்னு வெறியோட ஓடிட்டு இருப்பாங்க. அதே நேரம் லூஃபி என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கையடிச்சுட்டு நிப்பான். ஏன்னா அந்த ஆளை அட்டாக் பண்ணது நிக்கோ ரோபின் தான் சொல்லி அந்த ஆளே சொல்லிட்டான். நமி கிட்ட சொன்னா அவளுக்குமே ஒண்ணும் புரியல, எதுக்காக ரோபின் இந்த ஆளை வந்து அட்டாக் பண்ணணும், சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஆனா லூஃபி எதுவா இருந்தாலும் சரி நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த சி ட்ரெயின் ஒரு வழியா வந்து சேர்ந்துருச்சு. கொக்கரோவும் அவ பேத்தி பெட்டு 3 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கொக்கரோ பாட்டி பேசாம கூட இருக்கும் போல, ஆனா சரக்கு அடிக்காம இல்ல, வாட்டர் 7க்கு வந்துட்டோன்னு என்ஜாய் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அதே நேரம் இங்க வாட்டர் 7ல ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. என்னன்னா அங்க சில பேர் எல்லாம் மூஞ்சில மாஸ்க போட்டுட்டு சுத்துவாங்கல்ல. சோ இன்னைக்கு யாரெல்லாம் சி ட்ரெயின்ல போக போறாங்களோ அவங்க எல்லாம் மாஸ்க போடக்கூடாது. ஏன்னா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலேயே மூஞ்ச காமிச்சு டிக்கெட்டை காமிச்சு தான் ட்ரெயின்ல ஏறுவாங்க. இப்படி கூட்டமெல்லாம் அங்க பயங்கரமா நிக்கிறத பார்த்த கொக்கரோ ஏன் என்னாச்சுன்னு சொல்லி அங்க விசாரிப்பாங்க. இந்த மாதிரி ஐஸ்பர்க் அட்டாக் பண்ண ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் அப்படியே தான் இந்த மாதிரி செக்கிங் போயிட்டு இருக்குது. அவங்க அவரை போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்கன்னு மேட்டர் சொன்ன உடனே இது ஐஸ்பர்கையே போட்டு தள்ள பார்த்தாங்களா, யார் அதுன்னு அவங்க போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பாப்பா. அவளுக்கு தான் நல்லாவே தெரியுமே இது அவங்களாச்சேன்னு. செம்மையா ஷாக் ஆவா. அதே நேரம் இங்க லூஃபி எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சாவணும்னு சொல்லி நமிய கூப்பிட்டு அங்க இருந்து குதிச்சிருவான். அவ கன்ஃபார்மே பண்ணிட்டா இன்னைக்கு எனக்கு உயிரே போகுதுன்னு. ஆனா நம்ம பையன் எப்படியா அடிச்சு புடிச்சு அங்க எங்கன்னு சுத்துன்னு சுத்தி ஒரு வழியா தப்பிச்சு வந்து சேர்ந்துருவான். அவனுக்கு இந்த மாதிரி குரங்கு சேட்டை பண்றது எல்லாமே பழக்கப்பட்ட விஷயம் தான். ஆனா நமிக்கு அப்படி இல்லையே, அவனை ஒரே அடி எடுபட்ட மொல்ல மாதிரி பாயில இப்படியாடா வந்து பேத்தனமா லேண்ட் பண்ணுவேன், செத்து இருந்தா என்ன இருக்கும்டான்னு கத்துவா. அட இவங்களால இப்ப எலவேட்டர்ல எல்லாம் வர முடியாது, மக்கள் இவங்களை தேடி அங்க சுத்திட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இப்படி வந்தேன்பா, அதுக்கு இப்படியாடா ஜம்ப் பண்ணுவேன், நம்ம என்ன அந்த நீண்ட மூக்க கக்கு மாதிரியா ஒரே ஜம்ப்ல இந்த தீவோட எண்டு வரைக்கும் பறந்து போறதுக்கு, இனிமேட் இந்த மாதிரி பண்ண மகனே உன் பல்ல எல்லாத்தையுமே கட்டிங் பிளேட போட்டு வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி எடுத்துருவேன்பா. அவன் மன்னிச்சிரமா தெரியாம பண்ணிட்டேன்னு புலம்பி தள்ளுவான். ரைட்
ரைட் இப்ப எப்படியோ இவங்க தப்பிச்சு வந்தாச்சு. ஆனா நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகுது. ஆல்ரெடி ஒரு ஆள் கூட சண்டை போட்டு அவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான். இப்ப ரோபினும் போயிட்டான். கிளைமேட்டை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஏன்னா விண்டு பயங்கரமா அடிக்குது. அட்மாஸ்பரிக் பிரஷரும் அதிகமா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தே நமி கரெக்டா சொல்லிடுவா இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய அலை ஒண்ணு வரப்போகுதுன்னு. அதுல கண்டிப்பா வெள்ளம் வந்து இந்த மொத்த சிட்டி ஆஃப் வாட்டருமே முங்க போகுது. அதுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இப்ப அது ஒண்ணு பெரிய மேட்டர் இல்ல, அதை வேணா அப்புறம் பாத்துக்குவோன்ட்டு நேரா அவங்க தங்கி இருந்தாங்களே ஹோட்டலு அந்த இடத்துக்கு கிளம்புவாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ளூ நோஸ் பார் ஒண்ணு காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் நல்லா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் யாரோ டப்புன்னு டோரை திறந்துட்டு வருவாங்க. அவனை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே அள்ளு விடும். மிரண்டு போய் அப்படியே பயந்து போய் கூட்டிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பிராங்கி பையன் தான். வந்தவனே ஒரு டான்ஸ போட்டு என்னப்பா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு போலாமா. ஆமா ஆமா நல்லா தான் போகுதுன்னு கடைக்காரன் பீதியிலேயே சொல்லுவான். சரி ரைட்டு எப்பவுமே யூஸ்வலா கொடுப்பியே அதையே இந்த பாட்டில ஃபில் பண்ணுன்னு வயித்தை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து 3 பாட்டில் எடுத்து நீட்டுவான். பணம் இருக்கான்னு கேட்டா பில் பண்ணுடா. உனக்கு கேவலமா இல்ல கஸ்டமர்ட்ட போய் இப்படி அசிங்கமா கஞ்சத்தனமா காசு வாங்குறியே, நீ எல்லாம் நல்லா வருவேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப பிராங்கியோட ஆளுங்க பாஸ் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அதுவும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட மில்லியன் கணக்கில் பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் ஐயோ நான் என்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே மறந்துட்டேனே, நேத்து நான் எல்லா பணத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணலையே. சார் ரைட்டு கொண்டாங்கன்னு வாங்கிட்டு போய் ஒரு டேபிள் மேல ஏறி இந்தாங்க காய்ஸ் நீங்க எல்லாம் இன்னைக்கு லக்கி ஃபெல்லோ எவ்வளவு வேணாலும் கூடிங்க, அது எல்லாத்துக்குமே நான் தான் இன்னைக்கு ஸ்பான்சர்னு சொல்லுவான். உடனே 50 பேத்துக்கு செம ஹாப்பி. எல்லாத்தையுமே அப்படியே பண மலையில குளிக்க வைப்பான். பிராங்கியா அப்படி பண்றான்னு சொல்லி யாராலையுமே நம்ப முடியல. ஆனா நீ ரொம்ப ரொம்ப நல்லவையா சூப்பரியான்னு சொல்லி அவனை பாராட்டி புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்புறம் என்ன கம்முன்னு போய் உட்காந்து சரக்கடிக்க போவானா. அந்த டைம் பக்கத்துல கொக்கரோ உட்காந்துக்கிட்டு பரவாயில்லையே பிராங்கி நல்ல வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சரக்க சும்மா லபக லபக லபகன்னு குடிச்சிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு எது கொக்கரோவா, நான் கூட ஏதோ கிழட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன், நீதானான்னு சொன்னவன விழுந்து விழுந்து சரிப்பா. உடனே அந்த செம்னி புள்ள எனக்கும் ஜூஸ் வாங்கி கொடுங்க பிராங்கின்னு கேப்பா. இது பாரு குழந்தைகளுக்கான ஜூஸ் கடை இல்ல, அதனால பேசாம இருங்கம்மா. ஆனா அதுங்க ரெண்டும் ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும்னு கத்திட்டு இருக்குங்க. இங்க பிராங்கிக்கு ரொம்ப டல்லா இருக்குதாமா. நல்ல வேலை அந்த பைரட்ஸ் வந்தாங்க, அதனாலதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவன் கொடுத்த 3 பாட்டிலையுமே கோலாவை ஃபில் பண்ணி கொடுப்பான். ஆக்சுவலா இதுதான் அவனோட பாடிக்கு ஃபியூயல். அதை எடுத்து உள்ள வச்ச உடனே அப்படியே மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா துடிக்கும். உடனே ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. நான் அந்த பைரட்ஸ போய் பொழக்காம விட மாட்டேன், இனி குறுக்க எவன் வந்தாலும் குறுக்கு தெருவிலேயே ஓட விட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கொக்கரோவை பார்த்து ஆமா ஓல்டு கிளவி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இன்னைக்கு நைட் அக்வா லாகுனா வருது தெரியுமான்னு கேப்பா. அதான் காத்து பலமா அடிதாங்கிற மாதிரி சொல்லுவான். சரி உன் வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேப்பா. வீடுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருந்தா தானே, மொத்தமா தான் அழிச்சு விட்டாங்களே, அதனால அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லாமா. அப்புறம் அந்த ஐஸ்பர்க சுட்டுட்டாங்கல்ல அந்த மேட்டரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவன் அந்த பைரட்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்களதான் இப்ப மக்கள் எல்லாம் வெறிகொண்டு தேடிட்டு இருக்காங்க, கையில சிக்குனா தண்டனக்காதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா கொக்கரோக்கு அந்த பைரட்ஸ் பண்ணிருப்பாங்கிற மாதிரி தோணல. ஏன்னா ஐஸ்பர்க் ரொம்ப நாளாவே வேர்ல்டு கவர்மெண்ட்டை கடுப்பேத்திக்கிட்டே இருக்கான். மேபி அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா பிராங்கி அந்த கோர்கி எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்ல, அவனே ஒரு டமி பீஸ் அப்படி இப்படிம்பா. ஆனா கொக்கரோ அப்படி எல்லாம் இல்ல, ஷேடோவி இன்சிடென்ட் வந்து CP9 வேலைம்பா. ஆனா அந்த விஷயம் இன்னுமே ரூமரா தான் இருக்கு. பிராங்கிக்கே அதை பத்தி உருப்படியா தெரியல. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி எல்லாம் இருக்கும்போது நார்மல் பீப்புள் ரூமரா தான் கிளப்பி விடுவாங்க. அதனால அவனுக்கெல்லாம் அது மேல நம்பிக்கை இல்லாமா. ஆனா கொக்கரோ இல்ல கண்டிப்பா இருக்குதுன்னு அடிச்சு சொல்லுவா. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியா தான், அவங்க யாரு என்னன்னு வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சீக்கிரட்டா ஷேடோல இருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றானா கண்டிப்பா இவளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோன்னு பிராங்கிக்கு ஒரு டவுட். ஆனா அவ இல்ல இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன்பா. உடனே செம காண்டாவான். அட லூசு அப்படின்னா கண்டிப்பா அது ரூமரா தான் இருக்கும், ஏன் தேவையில்லாம லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு திட்டுவானா. அவ ரூமர் தான் என்னைக்குமே பயங்கரமான விஷயமா இருக்கும், ஏன்னா அப்பதான மக்களை யாருக்குமே தெரியாம போட்டு தள்ள முடியும். இன்கேஸ் அவங்க கிட்ட மட்டும் நீ மோதுன கண்டிப்பா உனக்கு டெத் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவனுக்கு செம்ம காண்டாவும். அப்படியே கட் பண்ணா ரோபின் யாரையோ போய் மீட் பண்ணுவாளா. ஏதோ ஒரு லூசு பைய இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நேத்து பண்ண வேலை சூப்பர் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது நிக்கோ அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டி தள்ளுவான். ஆனா அவ கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நேக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரும்பா. இவன் நல்லவளா கெட்டவளான்னே புரிஞ்சிக்க முடியலையே. இதுல வேற இப்ப நிக்கோ ரோபினை இந்த டவுன் மொத்தமும் தேடிட்டு இருக்காங்க. அது பெர்மனன்ட் எல்லாம் இல்ல, டெம்பரரியா தான். அவன் இன்னைக்கு நைட் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குமா. என்னன்னா ஐஸ்பர்கோட ரூமுக்கு மறுபடியும் போறாங்களாமா. ஏன்னா அந்த ஐஸ்பர்க் இன்னும் உயிரோட தானே இருக்கான், அதனால அவனை போட்டு தள்ளியே ஆகணும். என்னதான் அவன் இன்னசென்ட்டா நடிச்சாலும் CP9ங்கிற பேர்ல இன்னைக்கு நைட் அவனை காலி பண்ணியே தீரணும். இது நீதிக்கும் நேர்மைக்கான ஒரு போராட்டம் அப்படி இப்படின்னு அவன் பயங்கர டெரரா சொல்ல நம்ம ரோபினும் வெறித்தனமா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.